அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார். அன்றே அந்த கட்சியானது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பதியப்பட்டிருந்தது. அதற்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் தற்பொழுது கிடைத்திருப்பதாக கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சி சார்பில் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கான விண்ணப்பம் ஏற்கப்பட்டு தற்பொழுது அந்த கட்சியோட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாடு நம் அரசியலை அணுகும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே, எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் இப்போது அதற்கான அனுமதி கிடைத்துவிட்டதாக தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் அதற்கான அனுமதி தற்பொழுது கிடைத்து கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதற்காக தற்பொழுது அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திசைகளை வெல்லப் போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வீடியோ காணொலி மூலமாக இந்த கட்சி அறிமுகம் நிகழ்ச்சியானது நடைபெற்றிருந்தது. அதன் பிறகாக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய என் ஆனந்த் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்க போவதாக அந்த விண்ணப்பமானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் 2 முறை செய்தித்தாள்களில் கட்சி அங்கீகாரம் தொடர்பான செய்திகளானது வெளிவந்திருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது பிப்ரவரி 2ஆம் தேதி விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகாக தற்பொழுது அந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவர் இந்த அறிக்கையில் இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அதை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை தொண்டர்களும் கழக தோழர்களும் காத்திருக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநில மாநாடானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக காவல்துறையிடம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் 21 கேள்விகளை கேட்டிருந்தனர். அந்த கேள்விகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம், வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம், வாகை சூடுவோம் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சியானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த கட்சி பதிவுக்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கியிருப்பதாக நடிகர் விஜய் தற்பொழுது அதனை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அந்த கடந்த 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சியின் கொடி அறிமுக நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அன்று கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தி வைத்து அது மட்டுமின்றி கட்சியின் பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் முதல் மாநில மாநாடு விரைவில் நடைபெறும் என்று விஜய் அறிவித்திருந்தார். தற்பொழுது அந்த மாநில மாநாடானது 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்துவதற்காக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடத்துவதற்காக அனுமதியானது கோரப்பட்டிருந்தது. அந்த அனுமதி
ஏற்றுக்கொள்ள 21 கேள்விகள் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது முதற்கட்டமாக கட்சி அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில மாநாட்டிற்காக காத்திருங்கள், விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்றும் தனது இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்காக தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. ஒரு சில மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. இந்த சூழலில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடன் இணைந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் அந்த கட்சிகளுடன் இணைகிறது. தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் இந்த அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் அதற்கான சட்டப்பூர்வமாக பரிசீலித்து நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து வந்த சூழலில் அது கட்சியாக அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார். அதற்கான அறிவிப்பையும் காணொலி வாயிலாக விஜய் வெளியிட்டிருந்தார். அதே சமயம் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் அன்றைய நாளே வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் தொடங்க போவதாக இந்த விண்ணப்பமானது தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக இந்த கட்சியை வந்து புதிதாக இப்படி ஒரு கட்சி வரப்போகிறது, இதை யாராவது எதிர்க்கிறீர்களா, இதற்கு எதிர்ப்பு கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று 2 முறை இந்த தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பொதுமக்களிடம் கருத்துக்களானது கேட்கப்பட்டிருந்தது. அதற்கும் பதில்கள் பரிசீலித்து தற்பொழுது இன்று அந்த அதிகாரப்பூர்வ அங்கீகாரமானது வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கொடுத்திருப்பதாக விஜய் வந்து அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 8ஆம் தேதியான இன்று நேற்றே வந்து இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எல்லா மாவட்ட தலைவர்களிடம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அந்த கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழகங்களிலும் இதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இன்று தமிழக வெற்றி கழகம் கட்சியானது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட உள்ளது. அதற்கான கொண்டாட்டத்தை நீங்கள் மாவட்டங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேற்றே வந்து மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி ஏற்பாடுகளும் நேற்றிலிருந்து மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் தங்களது பகுதிகளில் செய்திருந்தது. தற்பொழுது இந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை ஒட்டி அந்த மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொண்டாட்டங்களிலும் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றி களம் கிட்டத்தட்ட கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் ஒட்டி இந்த மாவட்ட தலைவர்கள் அந்த மாவட்ட பகுதிகளில் கொண்டாட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கட்சி சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி முதல் மாநில மாநாடு என்று நடைபெறும் என்றும் விஜய் இன்று அறிவிப்பார் என்று நேற்று பேசப்பட்டது. ஆனால் இந்த மாநில மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மாநில மாநாட்டுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று விஜய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடக்க இருப்பதாக அதற்கான அனுமதியை கோரி காவல் ஆணையத்தில் காவல்துறையிடம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுமதியானது கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதியானது தற்பொழுது ஆயத்த பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அந்த முதல் மாநில மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் தான் வெளியிடுவார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுவார் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருந்தார். அதற்கேற்ப தற்பொழுது அதன் மாநாட்டுக்கான ஹிண்டையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி நாம் பார்த்தோம் என்றால் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருப்பதாகவும், அதாவது தற்பொழுது ஆயத்த பணிகள் தான் தொடங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரை தொண்டர்களாகி நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். எனவே வருகின்ற 23ஆம் தேதி பல்வேறு கேள்விகளானது காவல்துறை சார்பில் கேட்கப்பட்டிருந்தது. எவ்வளவு இருக்கைகள் போடப்படுகிறது, ஆண்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், மகளிர் எவ்வளவு பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், முதியவர்கள் என சிறார்கள் யாரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கூடாது என்று பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டு தற்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.